சில பேருக்கு புரியுன்னு பேசுறேன். நமக்கு அது வேலை இல்லை. பேசுறவங்க பேசிட்டு போட்டோம். நம்ம இலக்கு வேற. நம்ம நேரம் நிறைய வாழ்நாள் கொஞ்சம் தான் கடவுள் கொடுத்துருக்காரு. எப்போ எவன் சாமான்னு தெரியாது. இந்த காலத்துல இந்த உயிர் இருக்கிற வரைக்கும் நம்ம நல்லதை நோக்கி போவோம். எங்க நம்மளுக்காக உரிமை கிடைக்குதோ அங்கே போராடி அந்த உரிமையை பெற்று தருவோம். அந்த உரிமையை நம்ம வாங்குவோம். என்னைக்காச்சும் ஒரு நாள் அவங்களுக்கு புரியும் நம்ம பேசுறது தப்பு, நமக்காக தான் பேசுறாரு, நமக்காக தான் போனாரு, நமக்காக தான் வந்தாரு, இந்த கூட்டம் நமக்காக கூட்டம் தான் அப்படின்றது ஒரு நாள் புரியும். அது இறைவன் புரிய வைப்பாரு. அதுக்கான காலம் ரொம்ப தூரம் இல்லை. அதனால நான் என்ன சொல்றேன்னா, நமக்கு அடுத்தவங்களை பற்றி குறை சொல்றதுக்கோ மற்றதுக்கோ நமக்கு நேரம் இல்லை. அது மாதிரி இயக்கமும் நம்ம இயக்கம் கிடையாது. அது மாதிரி நம்ம கட்டமைக்கல. எனவே நான் சொல்ல வருவது என்னன்னா, நீங்க எல்லாரும் மீட்பு நிலையில இருக்கணும், ஒற்றுமையா இருக்கணும். இதை நான் 6 மாசத்துக்கு முன்னாடி சொன்னேன். எல்லாரும் வாங்கப்பா, எல்லாரும் சேருங்கப்பா, ஜூன் மாசத்துக்கு அப்புறம் நம்ம ரிவியூ வைப்போம், நமக்கு ஆப்பு வைப்போம், லோக்கலாக சொல்றேன். நீங்க எல்லாம் அந்த நேரத்தில் ஐயோ ஐயோன்னு கத்தனா நான் ஒரு ஆள் என்ன பண்ண முடியும், போராட தான் முடியும். இப்பயே வாங்க, இப்பயே சேருங்க, எதுவும் அடுத்த வந்திருந்தீங்கன்னா எல்லாரும் சேர்ந்துருந்தீங்கன்னா 10,000 ரூபாய் ஆயிருக்காரு. அன்னைக்கு ஒரு பெரிய போராட்டத்தை நம்ம முன்னெடுத்துக்கலாம். ஆனால் நிறைய பேர் அதை கேட்டு கொடுத்தீங்க, போனதுக்கு போட்டோம். ஏன் அதை சொல்றாங்கன்னா, இனிமே அது மாதிரி இல்லாமல் இருங்க, உங்களுக்குள்ள ஒற்றுமையா இருங்க. யாருன்னா ஒரு பிரச்சனை வேடிக்கை பார்க்காதீங்க. நமக்கு அவங்க எதிரியாக கூட இருக்கட்டும், அவனுக்கும் போய் உதவி பண்ணுங்க. நம்ம இவன் அவன்லாம் நம்ம பிரிச்சு பார்க்காதீங்க. எல்லாருமே நமக்கு ஒண்ணுதான். மாடு வச்சுக்க அத்தனை பேருமே நம்மளுடைய கால்நடை விவசாயி தான் என்று கூறி வாய்ப்பளித்த அத்தனை பேருக்கும் நன்றி.